ஏய், என்னாச்சு? நீ இந்த சிலையவே பார்த்துட்டு நிக்கிற? இல்லை, சிலை ஏதோ மாறின மாதிரி இருக்கு. வரும்போது கருப்பு இங்கே இருந்துச்சு, கருப்பு சைட்ல இருந்துச்சு. ஒரு வித்தியாசமும் இல்ல. எல்லா சிலையும் அப்படியே தான் உட்கார்ந்துருக்கு. அது மாறி மாறி உட்கார முடியுமா? என்னடா நீ? சரி வா, அடுத்த ரிச்சுவல்ஸ்லாம் நீ தான்டா செய்யணும். சரி வா. என்னல இது? அந்த போல்சமா என்னடனா ஆளெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இங்க ஒரு பயிலையும் காணும். புதருக்குள்ளேயும் தேடியாச்சு, மரத்து மேலேயும் தேடியாச்சு, இருக்கிற எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, ஒரு பயிலையும் காணுமேயா. ஒருவேளை அந்த அம்மா ஆளுங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு மறந்துட்டாவளோ? இல்ல, அந்த அம்மா போல்ஸ்ல எப்படில மறக்காது? அது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லிச்சு. அப்படியாயா? ஒரு போனை போட்டு கேட்போம். எதுக்கு இப்படி குழப்புறாங்க? சொல்லுங்க சார். என்ன ஆதி தெய்வத்தோட கோவில்ல ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? மேடம், ஏற்பாடெல்லாம் நல்ல சிறப்பாதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன இது, உங்க ஆட்களை தான் இன்னும் காணுங்க. மேடம், தப்பா நினைக்காதீங்க. என்னடா இவங்க ஆட்களை அனுப்புற என்னதோ வீராப்ப சொல்லுதாங்க மனசுக்குள்ள நினைச்சேன். பாருங்க, இங்க வந்து பார்த்தா ஒரு ஈ காக்காவை கூட காணுமே. ஆளுங்க அங்கதான் இருக்காங்க சார். என்ன மேடம் சொல்லுறீங்க? மேடம், இங்க இருக்கிற அம்புட்டு ஆட்கள் எங்க குடும்பத்து ஆட்கள். எங்க ஆட்கள், எங்க குடும்பத்து ஆட்கள். என்ன அவங்கள நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்களா? நடக்காதே. நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் இந்த அன்னமார் சிலை பக்கத்துல தான் நிக்கேன். ஒருவேளை இந்த அன்னமார் சாமி ரொம்ப உக்ரமான தெய்வம், அதுகிட்ட போயிடாதீங்கன்னு சொல்லி போனா பயந்துருவீங்கன்னு சொல்லி அவங்களை கிட்ட வராம விட்டீங்களா உங்க ஆட்களை? அந்த அன்னமார் சிலைகளே ஏன் ஆட்கள் தான் சார். நல்லா பாருங்க. என்ன அன்னமார் சிலை உங்க ஆட்களா? ஆமாயா. ஐயா வா. சமூகம் வந்துட்டா, சூட காமிச்சிடலாம். சரி சித்தப்பா. ஏலே, முத்துப்பாண்டி கூட வந்துட்டா. இந்த சமூகத்தை எங்களை காணோம். எத்தா, அவன் பட்டு வேட்டி கட்டி தலைப்பாலாம் கட்டிட்டு வரணும்ல, அதெல்லாம் வந்துருவான். எப்போ இந்த அண்ணன் வந்துருச்சு. எம்பட்டு கலையா இருக்கு பாரு. ஜம்மன் இருக்குல்ல. ரெடி ஆயாச்சு, ஆரம்பிச்சலாமா? ஆமால, சீக்கிரமா சாமி கும்பிட்டுருவோம். ஏப்பா சமூகம், நீ கன்னிமார் சாமிகளுக்கு அன்னை மாதிரி தான், ஒன்றும் செய்யாது. மாலையை போட்டுட்டு சூடங்காமி. ஏமா பரணி, ஐயா. நீயும் போத்தா. சரிங்க. போல எல்லாரும் குழவை உழவு போடுங்க அத்தா எல்லாரும்.
வந்துருச்சு. அது அண்ணமாருங்க இல்ல, அங்க இருக்கிறது அண்ணமாருங்க இல்ல. அண்ணமாருங்க இல்ல. இது அக்கா, இந்த கிழவனுக்கு நெசமத்தான் சாமி வந்திருக்கு. அது அண்ணன் மாதிரி இல்லைன்னு கரெக்டா சொல்லுதானே. ஏழை இப்ப என்னல செய்யறது? செய்யுதன் பாரு. அண்ணமாரு இல்ல. இப்போ என்ன சொல்லுதாரு? இல்ல, இந்த ஆளுக்கு வயசாயிருச்சு, போற காலம் வந்துருச்சு. அது நரம்பு தளர்ச்சியோ வலிப்பு வந்துருச்சோ, அதான் இவரு கையும் காலையும் ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இவரை போய் சாமி இங்க இல்ல போங்கல, நீங்க மத்த வேலையை பாருங்க. நீங்க சீக்கிரம் எல்லாம் சவுண்டுவா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், பேசாம இருக்கணும். இல்ல சம்மு, அது கன்னிமார்களுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணோம்ல, அண்ணன்மார்களுக்கு சூடங்காட்டில் பார்த்தியா, அதைத்தான் சித்தப்பா சொல்றாரு. நீ ஒன்று பண்ணு, சூடத்தை காட்டி அவரை மலையேற்றி விடு. ஐயா சாமி, அண்ணமாருங்களுக்கும் சூடங்காடுதோம்யா. தயவு செஞ்சு நீங்க மலையேறிடுங்கய்யா. எங்களை நல்லபடியா எங்க நேர்த்தி கடனை செய்ய விடுங்கய்யா. சரி சித்தப்பா. இல்ல சாமியே, மலையேறு மலையேறு. ஏட்டி எல்லாரும் குழவைய போடுங்க, அப்பதான் சாமி மலையேறும். பாட ஒரு வழியா நல்லபடியா சாமி மலையேறிடுச்சு. இனிமே தீச்சட்டி எடுத்துட வேண்டியதான். எல்லாம் வெட்டுக்கலே அப்பா, தீச்சட்டில எங்களா கொண்டாடுப்பா. கொண்டா 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 கொண்டா, இப்படி கொண்டா. பார்த்து பார்த்து. சமோ, கன்னிமார்களுக்கு செஞ்சாச்சு, அண்ணன்மார்களுக்கு சூடம் காட்டிடலாமா? ஆமாண்ண, வா சூடம் காட்டிடுவோம். இல்லே, கும்பிட வந்தது கன்னிமார தானே. இப்ப எதுக்கு அண்ணன்மார்களை போய் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதானே வந்த சோழிய முடிச்சிட்டு கிளம்புற வேலையை பார்க்காம இப்ப போய் அண்ணன்மாருக்கு சூடம் காட்டுறேன், அதுக்கு சூடம் காட்டுறேன், ஆட்டுக்குட்டிக்கு சூடம் காட்டுறேன்னுட்டு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? பாருங்க, வந்தமா எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சுட்டு தான் போனோம். எதையும் அறகுறை வச்சுட்டு போக கூடாது. இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த குறைய வச்சுட்டு போகணுமா? இப்போ வாப்பா நம்ம போவோம். சூடம் தான்ல, நீ போய் காட்டிட்டு வந்துரு. சரி. இல்ல 3 அண்ணன்மார்கள் நல்லா காட்டிட்டோம். இப்போ வாப்பா. நான் வரல, நீ போயிட்டோம். பெத்தவனே அண்ணன்மார்கள்ட்ட அனுப்பிச்சிட்டான். பெரிய விக்கெட்டு தான்க்கா. அது எப்படி நான் பாக்குதப்ப சாமி சொல்ல காணாம போகும், அண்ணன் பாக்குதப்ப வரும்? ஏதோ தப்பா இருக்கே. அவன் அந்த பக்கம் போறான் பாரு. போலானே.
ஏ சம்முவா, யாரில் இந்த கொலகார பாவிய? இதை நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் விட்டுருந்தா நீ கூறு போட்டிருப்பானுல. நல்ல வேலை, கன்னிமார்கள் புண்ணியத்துல நீ தப்பிச்ச. எனக்கு அந்த சிலையை பார்த்தப்ப ஏதோ தோணுச்சுப்பா. அவனுக்கு இன்னும் என்கிட்ட இருந்து தப்பிக்கல. என்னைக்கு இருந்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கண்டந்துண்டமா வெட்டாம ஓட மாட்டேன். யார் சம்மு அவனுங்க? உன்னை எது கொலை பண்ண பார்க்குறானுங்க? நாசமா போறவனுங்க. நான் அவனுங்களை பார்த்து பேசல. ஆதி குலசாமின்னு சொன்னானுங்க. நான் கூட சரி நம்ம பங்காளிங்காலியா இருப்பானுங்கன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா உன்னைய கொலை பண்றதுக்கு வன்மத்தோட வந்திருக்கானுவோ. அண்ணன், அந்த அருவாவும் கழுத்து பக்கமா இறங்குச்சு. அந்த ஒரு நிமிஷம் எனக்கு உசிரே போயிடுச்சுன்னு. நல்ல வேலை, நீ சத்தம் போட்டதுல நான் ஒரு செகண்ட்ல சுதாரிச்சுக்கிட்டேன். கடைசியில் இவ பார்த்தது உண்மைதான் மச்சான். அவனுங்க அந்த இடத்துல இல்லாதப்போ எசைக்கு பார்த்துருக்கா. அதுதான் சிலையை காணும்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்கா. அப்பவே நம்ம உஷாரா இருந்திருக்கணும். நம்ம தப்பு தானே அது. ஆறுல அவனுங்களெல்லாம் அனுப்பி வச்சிருப்பாவ. நாம இங்க வர விஷயம் அவங்களுக்கு எப்படில தெரியும்? எல்லாத்தையும் பிடிச்சாகணும்ல. என்ன எதுக்குல முறைக்க? எல்லாம் காரணம் நீதானே. சாமி வந்து சொல்லும் போது கூட நீ என்ன சொல்லுத? அவருக்கு கை நடுங்குது, அதனால தானே பேச்ச மாத்துதல்ல. அந்த நேரத்துல அந்த கிழவனா ஏதோ சொல்ல, ஏதோ கிண்டலுக்கு சொன்னல, அது போய் பெருசா எடுத்துக்கிட்டேன். நம்ம தீச்சட்டில நெருப்பு ஏத்தியாச்சு. நெருப்பு அணையறதுக்கு முன்னாடி தீச்சட்டி ஏந்தி ஆகணும். ஆமால, பொழுது சாஞ்சு இருட்டுறதுக்கு முன்னாடி வேண்டுதலை முடிச்சுட்டு நம்ம கிளம்பணும்ல. சண்முகம், இதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல நம்ம வந்த வேலையெல்லாம் முடிப்போம். வா வாடா வா. ஐயா, வா தம்பி, இப்படி வாங்க. வா. ஐயா, அவன் கையை விலகாம போக. பாவம், என் தம்பியை எப்படி பிடிச்சு அமுக்கி விட்டுருக்கான். ஐயோ அக்கா, என்ன இது? அந்த அம்மா ஏற்பாடு பண்ண அத்தனை நாட்களை இந்த அடியை வாங்கிட்டு ஓடுதானுவ. நான் அப்பவே சொன்னேன், நம்ம கிட்ட சொல்லிருந்தா நல்ல ஓங்கு தாங்கின ஆட்களை ஏற்பாடு பண்ணிருப்பேன்ட்டு. ஐயோ ஐயா, இத
இது வரைக்கும் சமூகத்தை போட்டு தள்ள நாம 5-6 தடவை ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்பவும் இதுதான் நடந்துச்சு, மறந்துட்டீங்களோ? ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம் பாரு. அந்த வெறும் போய் என் சட்டையை பிடிச்சி போய் இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கான்னு உன்னைய நான் கை காட்டிருக்கணும். ஐயோ, விட்டேன். உன்னைய நான் மாட்டி விட்டுருந்தா அவன் ஒண்ணு ஒரே அடியில 2 பொழந்திருப்பான். என்ன சொல்லுதீங்க? பின்னல இதுதான் சமயம்னு நீங்க தோத்துட்டீங்க, நீங்க தான் தோத்துட்டீங்க சொல்லி காட்டுதியா நீ? இல்ல தோத்து போறதுக்காக பிறந்தவன் இல்லல இந்த சௌந்தர பாண்டி. ஐயா, கொன்றுவன் ஜாக்கிரதையா, கொன்றுவன். மன்னிச்சுடுங்க ஐயா. சரி, இப்ப என்ன செய்ய? ஏதோ பெரிய இது மாதிரி அந்த பொம்பளை வை ஜெயந்தி என்கிட்ட நாட்ட பேசிச்சு. இல்ல இப்ப அவங்களுக்கு போன போட்டு உங்க ஆட்களுடைய லட்சணத்தை பார்த்தீங்கன்னு அவங்கள்ட்ட நான் கேட்கணும்ல. அப்பதான் என் மனசு ஆறு. இல்ல ஐயா, போடுங்க. ஏலை பாத்துல அந்த பொம்பளை போலீஸ் அதிகாரி, கொஞ்சம் பார்த்து கவனமா வார்த்தையை போடு. அக்கா, எனக்கே சொல்லுது அடியே. அக்கா, என் மனசு முழுக்க கோபம் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசும்போது என் வாயிலிருந்து வர வார்த்தை அப்படியே தேன் மாதிரி கொட்டும். சரி, கொட்டட்டும். இப்ப பாரு. என்ன சார், என் ஆளுங்க வேலையை முடிச்சிட்டாங்களா? அங்கெல்லாம் ஒரே ஒப்பாரியா இருக்கா? மேடம், தப்பா நினைச்சுக்க கூடாது மேடம். அங்க ஒப்பாரி வச்சது உங்க ஆட்கள் தான் மேடம். என்ன சொல்றீங்க? என்ன மேடம், என்ன ஆட்கள் அனுப்பிச்சிருக்கீங்க மேடம்? மேடம் இல்ல மேடம், நீங்க அனுப்பின ஆட்கள் 50 பேரை செத்த பாம்பா இருக்காங்க மேடம். மேடம், இந்த சண்முகம் போய் அவளை கண்டுபிடிச்சு விட்டா மேடம். அவன் 4 போடுதான் மேடம் போட்டான். உங்க ஆட்கள் அத்தனை பேரும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிட்டாங்க மேடம். நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ மேடம், நான் உங்கள்கிட்ட போய் சொல்லுவேனா மேடம்? மேடம், மறுபடியும் நான் சொல்லுதேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணும்போது என்னைய மாதிரி பெரிய மனுஷங்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது மேடம். நானாவது நல்ல ஆட்களா கொடுத்துருப்பேனே மேடம். இப்ப பாருங்க, உங்க ஆட்கள் அடி வாங்கினது தானே மிச்சம். நீங்க போனை வைங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னலே? அக்கா, என் வார்த்தை தேன் மாதிரி கொட்டும்னு சொன்னேன்ல, அவங்களுக்கு தேள் மாதிரி கொட்டிடுச்சு பாருங்க. சரி, வா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வா வா வா. அந்த அம்மா தான்டா. என்ன சொல்ல போதும் தெரியலையே. அண்ணே, அந்த சமூகம் இவ்வளவு பெரிய பிஸ்தான்னு நம்மகிட்ட சொல்லவே இல்லைண்ணே. நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டானே. நம்ம பேச்சு எடுபடுமாடா? இரு, வாங்குற வசவ வாங்கிக்கலாம். மேடம். இடியட், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல தடி மாடு மாதிரி இருந்துகிட்டு ஒரு தனி மனுஷனை உங்களால போட்டு தள்ள முடியலையா? மேடம், அதுக்குள்ள உங்களுக்கு எப்படி? பேசாத. உங்களை நம்பி தானே இந்த அசைன்மெண்ட்டை நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். இப்படி நாசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. மேடம், அவன் தனியா இல்ல மேடம். அவன் கூட சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டர் சண்டை போட்டான் மேடம். 2 பேரும் சேர்ந்து தான் மேடம் எங்களை அடிச்சாங்களே. வாய மூடு. ஜெயிச்சு காட்ட துப்பு இல்ல, அடி வாங்கினத பெருமையா பேசுறியா? மேடம், நாங்க ஒண்ணும் சும்மா வரல மேடம். அவனோட கடைசி தங்கச்சி கனி இருக்கால, கனி. ஆமா, அவளுக்கு என்ன? கன்னிமார் கோவில்ல 1 டன் விறகுல மிளகாய போட்டு எரிப்பாங்கல்ல. அப்படியா? ஆமா மேடம், பிரம்மாண்டமா எரியும். அந்த விறகுக்குள்ள அவன் தங்கச்சி கனிய கைய கால கட்டி உள்ள போட்டிருக்கோம். நீ நிஜமாவா சொல்ற? ஆமா மேடம், வாய கட்டி போட்டதால அந்த புள்ளையால கத்த முடியாது. கைய கால வேற கட்டி போட்டிருக்கோம். இவ உள்ள இருக்கிறது தெரியாமலே தீய பத்த வைப்பாங்க.
சும்மா தக தக தகன்னு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா மேடம். யாராலையும் காப்பாற்ற முடியாது மேடம். ரியலி? ஆமா மேடம். எங்களால அந்த சண்முகத்தை தான் போட்டு தள்ள முடியல. அவங்க குடும்பத்துல யாரையாவது போட்டு தள்ளலாம்னு இந்த வேலையை பார்த்துருக்க மேடம். பாவம் மேடம் சண்முகம். அவனை அறியாமலே அவன் தங்கச்சிக்கு கொல்லி வைக்க போறான் மேடம். பரவாயில்ல, உனக்கும் அறிவு இருக்கு. இது மட்டும் நடக்கட்டும். உனக்கு நான் பேமெண்ட் எக்ஸ்ட்ராவா தரேன். ஓகே மேடம். அவன் குடும்பத்துல ஒருத்தனாவது அழியணும். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பொம்பளைங்க எல்லாரும் தீச்சிட்டு கையில ஏந்திக்கங்க. ஆம்பளைங்க எல்லாரும் மிளகா மூட்டையை எடுத்துக்கங்க. மிளகா மூட்டையை நல்லா சுமந்துக்கிட்டு மிளகாய வறுத்து மிளகாய அரைச்சி ஒவ்வொருத்தர் கண்லையா தூவிக்குங்க. பெருசு சொல்லுது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லித்தல சுருக்கமா. உங்க ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? சின்னையா, நீங்க சொல்லுங்க. கன்னிமாருங்க எல்லாரையும் நீங்க வளர்த்த தீச்சட்டியோட பொம்பளைங்க சுத்தி வரணும். அதுக்கடுத்து ஆம்பளைங்க அடுக்கி வச்ச விறகுல மிளகாய அள்ளி போடணும். ஏன் அத மொத்தம் அப்படியே கொட்ட நெருப்பி எரியாது? மருமவனே, ரொம்ப பேசுன கன்னிமார் கோபத்துக்கு ஆளாயி வாய் கோணிக்கும் நாக்கு எடுத்துக்கும் பாத்துக்க. ஏலே சௌந்தரம், சாமி குத்தம் ஆயிடும்ல, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருடா. மொத்த மிளகாயும் விறகுல போட்டதுக்கு அப்புறம் தான் பொம்பளை ஆளுங்க ஒவ்வொருத்தரா வந்து அடுக்கி வச்ச விறகுல தீச்சட்டியை செலுத்தணும்.